இன்றைக்கி நம்ம வந்து ஆலிவேராவும் அப்புறம் முருங்கைக்கீரை பவுடரும் வச்சு தாங்க சோப்பு பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான எண்ணெய் அப்புறம் வந்து லையும் எடுத்து வச்சுருக்கேன். கூட வந்து வாசனைக்கு லெமன் கிராஸ் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அதனால நான் செஞ்சுருக்கேன் இதை. நான் அதுக்கு ஆலிவேராவை நல்லா அரைச்சிட்டு எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து முருங்கைக்கீரை பவுடரையும் போட்டுடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நம்ம லை கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதை எடுத்து ஊற்றிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு நம்மளோட முகத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு பொலிவு கொடுக்கும். ஏன்னா ஆலிவேராவும் இருக்குது, முருங்கைக்கீரையும் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது ஸ்கின்னுக்கு. இப்போ பிளெண்டர் போட்டுடலாம். நம்ம பவுடராக போட்டிருக்கிறதுனால இது சீக்கிரம் திக்காகிடும். அதனால ஒரு 2 நிமிஷம் போட்ட உடனே ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ நம்ம டையில் ஊற்றிடலாம். இந்த வாட்டி நான் வந்து பெருசில் ஊற்றலை, சின்ன சின்ன டையில் தான் ஊற்றியிருக்கேன். ஏன்னா அவங்க சின்ன சின்ன சைஸாக தான் கேட்டிருக்காங்க, அதனால் இது மாதிரி ஊற்றியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம சோப்பு ரெடி ஆகிடுச்சு.